கார்த்திகை தீபத் திருநாள் சிவபெருமானுக்கும் முருகபெருமானுக்கும் மிக மிக உன்னதமான ஒரு நாள். இந்த நாளில் சிவபெருமான் நம் எல்லோருக்கும் ஒரு பாடத்தை புகட்டிய நாள். அந்த கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒருமுறை பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது. மகாவிஷ்ணு, நான் தான் உன்னையே உருவாக்கினேன், ஆதலால் நானே பெரியவன் என்றார். ஆனால் பிரம்மாவோ, சகல உயிர்களையும் படைப்பவன் நான், ஆதலால் நானே பெரியவர் என்றார். இருவருக்கிடையில் ஒரு முடிவே வராமல் இந்த பிரச்சினை நீண்டு கொண்டே இருந்தது. அப்போது அவர்களுக்கிடையில் ஒரு பெரிய ஜோதி பிழம்பு ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையில் எல்லையில்லாமல் வந்து தோன்றியது. அதிலிருந்து ஒரு அசரீரி கேட்டது, என்னுடைய முடியையும் அடியையும் யார் முதலில் தொடுகின்றீர்களோ அவரே பெரிய கடவுள் என்றது. உடனே மகாவிஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு இதன் முடிவு எங்கே என்று தேடிக்கொண்டு சென்றார். அந்த வேளையில் பிரம்மா அன்னப்பறவையாக மாறி மேலே பறக்கத் தொடங்கினார். இது எங்கே ஆரம்பமாகிறது என்பதை தெரிவதற்காக மேலே செல்லத் தொடங்கினார். மேலே பறந்த அன்னப்பறவைக்கு முடியை காண முடியவில்லை. கீழே சென்ற விஷ்ணுவிற்கு அடியையும் பார்க்க முடியவில்லை. அப்போதுதான் இருவரும் உணர்ந்தனர். ஜோதி வடிவில் நின்ற சிவன் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் காட்சி கொடுத்தார். நெருப்பாக நின்ற அந்த ஜோதி பின்பு குளிர்ந்து மலையாக மாறியது. 4 யுகங்களாக இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த மலை. அந்த மலைக்குத்தான் திருவண்ணாமலை என்று பெயர். அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்றால் நெருங்க முடியாதது என்று அர்த்தம். சிவனே ஜோதி வடிவாக தோன்றி பின்பு மலையாக மாறியிருப்பதுதான் இந்த திருவண்ணாமலையின் சிறப்பு. மனிதர்களுக்கு பணம் அதிகரித்து விட்டாலோ, பக்தியில் சிறிது உயர்ந்து விட்டாலோ ஆணவம் தலைதூக்கி விடுகிறது. நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் தலைக்கேறி அகந்தையில் நடக்கத் தொடங்குகிறான். இதை ஒழிப்பதற்காகத்தான் சிவபெருமான் இந்த லீலையை நடத்தி காட்டினார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் ஒரே சக்திதான். நமக்கு ஞானத்தை புகட்டுவதற்காகத்தான் இந்த திருவிளையாடலை நடத்தினார். ஆணவத்தை விட்டுவிட வேண்டும் என்ற பக்குவத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாவது நினைவு கூறும் வகையில் இந்த தீபத் திருநாள் நடத்தப்படுகிறது. இந்த தீபத் திருநாளில் குறைந்தது 27 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். தீபம் ஏற்றுவது எப்போது என்றால், அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக வரும் காட்சியை டிவியில் பார்த்துவிட்டுதான் நாம் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக வெளியில் வந்தவுடன் திருவண்ணாமலையில் தீபம் மலை உச்சியில் ஏற்றப்படும். இந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்க்கும்போது நம்முடைய உடல் புல்லரிக்கும். இதனை நாம் 6 மணிக்கு பார்த்த பின்பு நமது வீட்டில் நாம் தீபம் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலில் தீபத்தை ஏற்றி வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதாவது மகாலட்சுமியை வீட்டிற்குள்ளே அழைத்து வர வேண்டும். பின்பு வீட்டில் எல்லா பகுதிகளிலும் தீபங்களை ஏற்றி வைக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைக்க வேண்டும். சிவபுராணம், கந்தசஷ்டி போன்றவற்றை படிக்கலாம். நெய்வேத்தியமாக பொரி வைத்து வழிபடலாம். பொரியுடன் வெல்லம், எள் போன்றவற்றை சேர்த்து உருண்டையாக பிடித்து வைத்து சாமிக்கு படைக்கலாம். நமச்சிவாய மந்திரம் சொல்லி சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல் மறைந்து நேர்மறை ஆற்றல் தோன்றும். தீபத்தின் ஒளி துன்பம் என்ற இருளை விரட்டி அடிக்கும். நோய் என்ற இருளை விரட்டி அடிக்கும். வீட்டில் இருக்கும் வறுமையை விரட்டி அடிக்கும். நம்பிக்கையோடு விளக்கேற்றுங்கள். சிவன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் நம சிவாய. என்னோட சேனலில் நிறைய சிவனோட பதிவுகள் போட்டிருக்கேன், போய் பாருங்க. உங்கள் உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. தொடரும்.